உங்களுக்கு எனக்கு தகுதியே வேண்டாங்க, தகுதியே இல்லைங்க. யார் யோகியம்னு நினைக்கிறீங்க? ஒருத்தரும் யோகியம் கிடையாது. அன்டில் அந்த இயேசுவின் ரத்தம் நம்மளை கழுவுனதினாலே தான் நாம் இங்கே நிலை நிற்கிறோம். அவருடைய கிருபையினாலே நிலை நிற்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய தயவு சொல்றாரு. நான் உங்களோட உடன்படிக்கையில இருக்கிறேன். நான் உடன்படிக்கை நாயகர்னு சொல்றாரு. அதனால தான் நம்ம மற்ற காரியங்களோட போய் கவனட்டு வைக்கக்கூடாது. உடன்படிக்கை பண்ணணும்னா ஏன் நம்ம இந்த திருவிருந்த சபையில் எடுக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரோட நாம் ஐக்கியம் வைத்திருக்கிறோம். அது கால் கழுவி திருவிருந்து எடுக்கணும்னு நாங்களாம் செஞ்சுருக்கோம். ஆனால் அந்த கால் கழுவுறதுல என்ன அர்த்தம், என்ன நோக்கத்தோடு ஆண்டவர் சொன்னார்னா, பெரியவன் சின்னவன்லாம் கிடையாது, நீங்கள் எல்லாருமே ஒன்றா, நானே இறங்கி துடைக்கிறேன் பாருப்பா அப்படின்றது. ஆனால் இங்கே என்ன நடக்கும் தெரியுமா? எல்லாரும் காலையும் கழுவிட முடியாது. அங்கே ஆண்டவர் சொன்ன நோக்கமே அங்கே நிறைவேறாமல் போயிடும். அது மாதிரி பாருங்கள், தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்களுக்கு என்று இந்த சாப்பிடும்போது என்ன நடக்குதுன்னா, ஐக்கியம் வருது. ஐக்கியம்னா ஒன்னோட ஒன்று கலக்குறோம், மிங்கிள் ஆகுறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் கூட ஐக்கியம் ஆக்கிட்டு உடன்படிக்கை நீ ஏன் கூட பண்ணிட்டு அங்கே போய் பிசாசோடையும் பேயோடையும் பண்ணுறியே, பண்ண முடியுமா? அதான் கேட்குறாரு. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள். அப்புறம் அதுக்கிட்ட இருக்கிற சரக்கெல்லாம் இங்கே வரும். நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கையில் இணைந்தவர்கள். ஹல்லேலூயா.